அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். காசு அப்படிங்கிறது எல்லாருடைய மனிதனுடைய தேவை. பணம் இல்லாதவர்கள், பணத்தை விரும்பாதவர்கள் யாரும் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு வகையில பணம் இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப பணம் அப்படிங்கிறது அவங்களுடைய சராசரி வாழ்க்கையை ரன் பண்றதுக்காக உபரியாக பணம் இருந்து வாழ்க்கை தராதரத்தை உயர்த்திக் கொள்வதா? பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது எல்லாருடைய தேவையாக இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் சம்பாதிக்கிற விதம் வேற. சில பேர் சம்பளத்துக்கு வேலைக்கு போய் சம்பாதிப்பாங்க. சில பேர் கூலிக்கு வேலைக்கு போய் சம்பாதிப்பாங்க. சில பேர் மாத வருமானத்துக்கு சம்பாதிப்பாங்க. சில பேர் சொந்தமா பிசினஸ் பண்ணி சம்பாதிப்பாங்க. சில பேர் கமிஷன் பேசிஸ்ல முதலும் போடாம வாய்ஜாலத்துல சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. இதுல சம்பாத்தியம் அப்படிங்கிறது ஏன் இத்தனை வேறுபாடு? எல்லாரும் ஒரே தொழிலை பண்ண முடியாதா அப்படின்னா, அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து, ஜாதகத்தில் உள்ள இயல்புகளை பொறுத்து தான் பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு 2ஆம் இடம் பணம் சம்பாதிக்கும் வழியை சொல்லக்கூடியது. அந்த 2ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி ஆட்சியா இருந்து குருவோ சுக்கரனோ 2ஆம் இடத்தை பார்வை பெற்று 11ஆம் இடத்து அதிபதியும் தொடர்பு பெற்றிருந்தால் அந்த ஜாதகருடைய பணப்புழக்கம் ஆகாது. சில பேருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, லக்னாதிபதி 6ஆம் அதிபதி வலுவா இருப்பாங்க, 10ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருப்பார். லக்னாதிபதி 6ல இருப்பார் அப்படின்னா இவர்கள் வேலைக்கு போய் தான் சம்பாதிக்க முடியும். ஒரு மாத வருமானத்துக்கு போய் தான் சம்பாதிக்க முடியும். சில பேர்த்துக்கு லக்னாதிபதி 10ஆம் இடத்துல இருந்து வலுவா இருப்பார், 6ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருப்பார். அப்ப இவங்க சொந்த தொழில் தான் பண்றாங்க. சில பேர் கூலி வேலைக்கு போறாங்கன்னா 6, 8, 12 லக்னாதிபதி இருப்பார். 2ஆம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கும், 10ஆம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கும், 6ஆம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கும். அப்போ இவர்கள் டெய்லி வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய அமைப்பாக இருப்பார்கள். கமிஷன் பேசிஸ்ல யார் இருக்கா அப்படின்னா, 2ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருந்து லக்னாதிபதியும் 11ஆம் இடத்துல இருந்தா இவங்க கமிஷன் பேசிஸ்ல சம்பாதிப்பாங்க. அப்ப ஒரு ஜாதகத்தில் உள்ள இயல்புகளை பொறுத்து தான் அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படிங்கிறத முதல் தெரிஞ்சுக்கணும். அப்ப உங்க ஜாதகத்துல பணம் சம்பாதிக்கும்படி எந்த அமைப்புல வரும்? வேலைக்கு போறதா, சொந்தமா தொழில் பண்றதா, இல்ல கமிஷன் பேசிஸ்ல பண்றதா அப்படின்னு உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை ஆய்வு பண்ணி அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ட்ராக்ல போனீங்கன்னா நிச்சயமா பணத்தை நாமளும் சம்பாதிக்க முடியும். ஒரு விஷயத்தை எங்க பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிற நுட்பம் தெரிந்து விட்டால் அதோடைய சாத்தியக்கூறு நமக்கு நிச்சயமா வெற்றியை தரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அப்போ பணத்தை சம்பாதிக்கிறதா ஒரு தனி மனிதனுடைய தேவையாக இருந்தாலும் அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற விஷயம் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கண்டிப்பா வேறுபடும். எல்லோருக்கும் ஒரே மாதிரியான அமைப்புகள் இருக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒருத்தர் ஒரு தொழில் பண்றாருன்னா அதே தொழில் நானும் பண்றேன் அப்படிங்கிறத பார்க்கக்கூடாது. உங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அமைப்பின் மூலம் பணம் வரக்கூடிய வழி இருக்கிறதோ அந்த வழியை தேர்ந்தெடுத்தால் நிச்சயமாக வெற்றி உறுதி. இவை யாவும் பொதுவான தகவல் தான். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை விஷயங்களை நாம் மறந்துவிடக் கூடாது. நன்றி, வணக்கம்.